என் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இன்றைக்கு ஒரு வாத்தியம் தியானிப்போம். சங்கீதம் 89:25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். என் அன்பானவர்களே, இதுதான் மீட்கப்பட்டவுடைய ஆசீர்வாதம் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் ஒவ்வொரு மீட்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுக்குரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ஒவ்வொரும் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். எல்லாவற்றின் மீதும் நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர் என்பதை கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே நீங்கள் எந்த ஒரு பிற்புக்கான காரியத்துக்கும் பாவத்துக்கு ஒரு நாளும் நீங்கள் அடிமையாக வாழக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமும் அடிமைப்படுத்த அனுமதிக்கூடாது. மாறாக எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி நீங்கள் தான் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் இதை மனதில் வைத்துக்கொண்டு சிறந்த வாழ்க்கை வாழுங்கள். எதற்கு அடிமைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நின்று ஜெயியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே மறக்க வேண்டாம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் என்பதை அறிந்து அப்படியே வாழுங்கள். நிச்சயம் வாழ்க்கையிலே சகல உண்டாகும். அப்படியாகட்டும். ஆமென்.